கேஜிஎஃப் ஒருத்தர் கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமா, நான் இருக்கிற வரைக்கும் என் கிராணியை உன்னால தொட்டு கூட பார்க்க முடியாது. இந்த விஷயத்துக்கு அப்புறம் சின்சானும் பால் புட்டியும் டோரேமானும் மிஸ்டர் கிளாட்டாவும் ஒரு வேலையில சேர்ந்தாங்க. அந்த வேலையில அப்படி என்ன வேலையில சேர்ந்தாங்கன்னா வீடு வீடா போய் பால் பேக்கெட் போட்டாங்க. அவங்க போயிட்டு ஒரு பால் கம்பெனில சேர்ந்துட்டு தினமும் எல்லா வீட்டுக்கும் பால் போட்டு வந்தாங்க. அந்த மாதிரி ஒரு நாள் தான் மிஸ்டர் கிளாட்டா ஒரு பிரம்மாண்டமான வீட்டுக்கு போனாங்க. கேட்ட பார்த்தாலே பயமா இருக்கு. இவங்க வேற ஏதோ புது வீட்டுக்கு வரேன்னு பால் காசுறதுக்காக என்னை கூப்பிட்டுருந்தாங்க. 5 பேக்கெட் பால் வேற கேட்டிருந்தாங்க. இது வேற நமக்கு தரமான போனி. ஏன்னா கேமரா வச்சு செக் பண்ணுறாங்க. ஆனால் வீடை பார்த்தாலே பயமா இருக்கு. என்னடா வீட்டுக்குள்ள ஏதோ ரிவர்லாம் ஓடுது. வீட்டுக்கும் அதுக்கும் பிரிட்ஜ் என்ன தானா சத்திச்சு. கேமரா வந்து சதம் கேக்குது. சரி நம்ம பிரம்மையா இருக்கு. சரி வாங்க அங்கே போகலாம். அப்பா வீடு பெருசாக இருக்குது. சரி இப்போ அந்த அந்த டோராண்ட போய் வச்சுட்டு வந்துடலாமா? சரி கிட்ட போகலாம். அம்மா பால் வந்துருக்கேன். பால் சொல்லு. இந்த பிரிட்ஜு தூக்குது. சரி நம்ம போவோம். அம்மா பால் வாங்கிக்கோங்கம்மா. பால் 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 சுவையான பால், டேஸ்டான பால், புரோட்டீன் இருக்கும் பால், கால்சியம் இருக்கும் பால். ஏய் மொட்டை நீங்க என்ன பண்ற? நாங்கெல்லாம் புது வீட்டுக்கு பால் காசக்கூடாதா? வருஷம் இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிறேன்னு. வணக்கம் மக்களே, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கேட்டா கேமிங். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கிராணி சாப்டர் 3 ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன். நிறைய பேர், அதாவது ஒரே ஒரு ஆள் கேட்டிருந்தீங்க. ஒரே ஒரு ஆள் கேட்டாலும் கமெண்ட்ல கேட்டிருக்கீங்க. ஸோ அந்த கமெண்ட்டை நான் இங்கே ப்ளேஸ் பண்ணுறேன். நீங்கள் பாருங்கள். இதே மாதிரி நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணாலும் அதோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனும் இல்லைனா டோர் எஸ்கேப்போ நாங்கள் போடுவோம். ஓகே, அதுக்கு இது ஒரு உதாரணம். சரி, இப்போ நம்மளை வந்து இந்த பால் பேக்கெட் போட வந்தால் நம்மளை வந்து அந்த கிழவன் வேறு சுட்டான். சிட். இப்போ ஓகே நம்ம மாட்டிக்கிட்டோம். இப்போது நம்ம மட்டுமா மாட்டிக்கணும்? இன்னும் அந்த சின்சானு டோரேமானு பால் புண்டிலாம் மாட்டணுமோ இல்லையோ? அதனால தான் இப்போ அவங்களுக்கு ஒரு ஃபோனை போட்டு கூப்பிட போகிறேன். உங்ககிட்ட போடுற ஃபோனுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபோன் வச்சுருக்காங்க, அவ்வளோதான். சரி ஓகே, இப்போ இந்த இதுக்குள்ளே போய் ஃபோன் பண்ணலாம். ஓகே, ஃபஸ்ட்டு சின்சான் கால் பண்ணலாம். ஹலோ, என்னடா மிஸ்டர் கிளாட்டா? ஏய் சின்சானே, பால் புட்டியும் டோரேமானும் கூட தானே இருக்காங்க. ஆமா, என்ன இப்போ? இங்கே ஒருத்தர் நம்மளோட நேர்மையை பாராட்டி நமக்கு வந்து சாப்பாடு சாப்பாடு போட போறாரா? சீக்கிரம் வா. சாப்பாடு சீக்கிரம் வந்துடுறேன்டா. சரிடா வச்சிடுறேன்டா. ஓகே, இப்போ சின்சான் வந்து பால் புட்டியையும் டோரேமானையும் கூப்பிட்டு வந்துடுவான். அவங்க நீங்கள் மாட்டி விட்டுடலாம். சரி, இங்கே மேலே போய் ஏதாவது பார்க்கலாம். ஓகே, டோர் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, சீக்கிரம் ஓப்பன் பண்ணுறா. எல்லா நம்ம தப்பிக்கக்கூடாதுன்னு எல்லா டோரையும் லாக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த கிளவி. சரி ஓகே, இங்கேருந்து தான் நம்மளை சுட்டா ஏதோ காக்கா சுடுற மாதிரி. சரி, இங்கேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது? கீழே வெறும் தண்ணி தான் இருக்குது. இந்த மிஷினை இங்கே கொண்டு வந்துருச்சுக்கா. சரி, இந்த பக்கம் போய் பார்க்கலாம். ஏய், எல்லா டோரையும் லாக்கில் போட்டு. சரி, கிச்சனில் போய் சாப்பாடு இருக்கான்னு பசிது ரொம்ப. ஏய், என்னோட பால் பேக்கெட்டையும் திருடி வச்சுக்கிச்சு. சரி, கிச்சனில் வச்சுருக்கான்னு பார்க்கலாம். கிச்சனில் புல்லட்லாம் இருக்குது. ஆமாம், இந்த மொட்டைக்கு யார் இந்த கன்னை கிஃப்டாக கொடுத்தா? அவனுக்கு சுடவே தெரியாது. நீங்கள் நோட் பண்ணீங்களா? அவன் சுடும் போது கண்ணை மூணு சுடுறான். சரி ஓகே, நம்ம மேலே போகலாம். படிக்கட்டு இருக்கு. மேலே கிராணியும் கிராண்ட்பாவும் யாரும் இருக்கக்கூடாது. என்னோட புது வீட்டுக்கு உனக்கு வெல்கம் பண்றேன். நீ கொண்டு வந்த பால்ல உனக்கே பால் ஊத்துற. என்னது? நான் கொண்டு வந்த பால்ல எனக்கே பால் ஊற்ற போறியா? அந்த பால் வச்சு உனக்கு நான் பால் ஊத்துறேனா இல்லையான்னு பாரு. என்னடா இது,
வீடியோ பேச கிராணி வருதா? ஏய் கதை கெட்டி வச்சுட்டு வருது. ரிவெஞ்ச் எடுக்க போக சொன்னதுக்கு அப்புறமே பூஸ்ட் ஆரிஸ் எல்லாத்தையும் கலந்து குடிச்சு ஸ்ட்ரென்த் ஏத்திட்டு இருக்கேன். சாப்பிடிக்க விட மாட்டேன். பூஸ்ட் ஹார்லிக்ஸா? ஐயோ அப்படின்னா மாட்டுச்சுன்னா பீஸ் பீஸ் ஆகிடுமே. சரிண்ணே போன வருஷம் மொட்டை ரிவெஞ்ச் எடுத்து நமக்கு மொட்டை ரிவெஞ்ச் எடுத்தாலும் மொட்டை நல்லா கலாச்சி விட்டோம். அதனால இப்போ ஏதோ ஒரு ஷார்ட் கன்லாம் ஏதோ கடன் வாங்கி வந்திருக்கா. சரி நம்ம மேலே போயிட்டு இங்கே ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். சீக்கிரம் நான் லாக் பண்ணி வச்சேன். ஐயோ மொட்டை சொல்றது கேட்குது. சீக்கிரம் ஓப்பன் பண்ணு சீக்கிரம் ஓப்பன் பண்ணு. போடி மேலே ஏறா சீக்கிரம் ஏறா. என்னடா இது? ஏய் கைஸ் அங்கே பாருங்க ஒரு காக்கா இருக்கு. காக்கா கீ இருக்கு எடுத்துக்கலாம். ஏய் இந்த காக்காவும் அந்த கிராணி மாதிரி கேடியா இருக்கு. சரி இங்கே என்ன வீல் சேர்ல இருக்குது கிராணிக்கு தான் நினைக்கிறேன். சரி ஏன்னா நம்ம பசங்க இன்னும் காணோம். என்னடா ஒரே பனிமூட்டமா இருக்கு. இந்த வீடு தான் சொன்னானே லொகேஷனு. இந்த வீடு தான் நினைக்கிறேன். என்னடா இந்த லொகேஷன்ல கிராணி இருக்கு, இது கிராணியோட வீடா? ஐயோ நம்ம நல்லா மாட்டி விட்டுட்டானே அவன். ஆஹாஹா நான் கிராணி கிட்ட சாவனால நான் தான் முடிவு பண்ண. யாரா இது? படிச்சுட்டு எனக்கு பேச விடுங்கடா. யாரா அது வெள்ளை கலர்ல பேய் மாதிரி வந்து பயமுத்துறாது. சரி நம்ம இந்த சந்தில போயிடலாம். போகிறேன் அடா இது முட்டு. முட்டனே சரி. ஐயோ சுடுறான்டா. கேஜிஎஃப் கொடுத்துரு கிளைமேக்ஸ் பார்க்குற மாதிரி. என்னடா இது புதுசு புதுசா மாட்டி விடுறீங்க. இதுலடா வீடு இது மட்டும் எனக்கு தெரிஞ்சது. விருந்தாவது இதுவாகுது. நான் வீட்டுக்கே போயிருப்பேன்டா. இந்த வீட்டுல தப்பிச்சு போறதுக்கு ஒரு ட்ரெயின் எஸ்கேப் இருக்கு, அப்புறம் ஒரு கார் எஸ்கேப் இருக்கு, அப்புறம் நம்மளோட எப்பயும் போற ஸ்கேட் எஸ்கேப் இருக்கு. எப்பரா வீட்டுக்குள்ள ட்ரெயின் இருக்கும்? ஹை ஃப்ரெண்ட்ஸ், சம் டெக்னிக்கல் இஷ்யூஸால் எனக்கு இந்த ரெக்கார்டிங் வரலை. ஸோ நாங்கள் இதோட கட் பண்ணிக்கிறோம் வீடியோவை. நீங்கள் பாருங்கள் நாங்கள் எப்படிறான்னு சொல்கிறோன்னே அப்படியே கட் பண்ணிக்கிறோம். இன்னும் இவ்வளோ தான் இருக்குது. இதை நாங்கள் ஒரு குட்டி கிளிம்ஸ் மாதிரி நாங்கள் போட்டு ட்ரை பண்ணுறோம். ஸோ பை கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ.